குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா? ஓகே. ஸோ நேற்று எல்லாரும் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்களா? ஆனுவல் பிளானர் எஸ் மேம். ஓகே, எப்படி சிறப்பாக போட்டிருக்காங்களா? நிறைய டைம் இருக்குது. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. குரூப் ஒன்னே கிளியர் பண்ற அளவுக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா? அதனால படிக்கிறத தெளிவா படிங்க. டைம் இருக்கு. அதனால ஸ்டார்டிங்ல நல்லா தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல நீங்க வந்து ரிவைஸ் பண்றதுக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது ஒரு 2-3 தடவை ரிவைஸ் பண்ற அளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே நல்லா தெளிவா எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. பூனா நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்குசன் கல்லூரி, ஸோ இதெல்லாம் துவங்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? பூனா நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்குசன் கல்லூரி. யாரு? ஓகே, இவர்தான் கீதா ரகசியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. திலகராக்கம். எஸ், திலகர். ஓகேவா? திலகர் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிபன் பிரபுவோட இயற்பெயர் என்ன? மறந்துச்சா? ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன். எஸ், ஜார்ஜ் சாமுவேல் ராபின்சன் அப்படிங்கிறது தான் ரிபன் பிரபுவோட இயற்பெயர். இல்பர்ட் மசோதா இயர் என்ன? 1883 to 84. 1883ல மசோதா வந்திருக்கும், 84ல நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகே. இந்திய பஞ்சத்தப்ப யாரு வந்து டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லி அதை நடத்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? லார்ட் லிட்டன். லார்ட் லிட்டன். ஓகே. இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்ட் எப்போ? இந்திய ஆயுத சட்டம் 1878. எஸ், 1878. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் கொண்டு வந்த அதே இயர் தான் இதுவும் கொண்டு வந்திருப்பாங்க. வங்காள நிலச்சுவான்தாரர்கள் சங்கம் எப்போ? 1837 November 12. எஸ், 1837 நவம்பர் 12. குட். ஓகே. ஸோ வங்காள பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 43. 1843 April 20. எஸ், 1843 ஏப்ரல் 20. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுற வரைக்கும் கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. அப்போதான், இல்லைன்னா இயர் வந்து மறந்துடும். ஓகேவா? பனாரஸ் காங்கிரஸ் 1905 யார் ஐஎன்சி பிரசிடெண்டா இருந்திருப்பாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. காங்கிரஸ் கன்வென்ஷன் 3 டே ஸ்பெக்டாக்கிள்னு சொன்னது? அஸ்வினி குமார் தத்தா. அஸ்வினி குமார் தத். ஸோ அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்போம். எந்த கவுன்சில் ஆக்ட் வந்து மத்திய மாநில சட்டமன்றங்களோட நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துச்சு? 1892. 1892. ஸோ இம்பீரியல் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது எந்த கவுன்சில் ஆக்ட் படி? 1861. அது வந்து 1861 படி. ஓகே. இஸ்லிங்டன் கமிஷன்ல மெம்பரா இருந்தவர் யாரு? கோகலே.
கோகலே. ஓகே, கோகலே எங்க எப்போ பிறந்தாரு? மகாராஷ்டிரா கோல்காப்பூர். மகாராஷ்டிரா கோல்காப்பூர். எந்த வருஷம்? எஸ் 1866 மே 9ல வந்து எஸ் 1866 மே 9ல பிறந்திருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பயங்கரவாதிகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பார்த்திருப்போம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த கான்செப்ட் வந்து பார்த்திருப்போம். பயங்கரவாதிகள் யாரு அப்படிங்கிறது, மிதவாதிகளோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங்கும் அதுலயும் ஒரு பெருசா சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அவங்களுக்கு. தீவிரவாதிகளோட அப்ரோச்சிங்லயும் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. ஸோ இதனாலதான் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகி இருக்கும். சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிறது எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது 1800ல இருந்து 1801 இல்லையா? சோ இந்த கிளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. 1800ல முதல் பாளையக்கார் போர் 1799. சோ யாரு தலைமையில நடந்திருக்கும்? முதல் பாளையக்காரர் போர் கட்டபொம்மன். ஓகேங்களா? சோ பூலித்தேவர், கட்டபொம்மன் அவங்க எல்லாருமே பண்ணது முதல் பாளையக்கார் போர் தான். இரண்டாவது பாளையக்கார் போர் அப்படிங்கிறது மருது பாண்டியர்கள் எடுத்ததுதான் வந்து. ஓகே, சோ அவங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எப்ப வெளியிட்டு இருப்பாங்க? 1801ல வெளியிட்டிருப்பாங்க. ஓகே, சோ மனிதனை மனிதன் சுரண்டும் ஆட்சியை அகற்றி சுயாட்சி பெறும் முழு உரிமையையும் நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பகத்சிங் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ மனிதனை மனிதன் சுரண்டும் ஆட்சியை அகற்றிட்டு சுயாட்சி பெறக்கூடிய ஒரு முழு உரிமையையும் பெறணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென்னிந்திய கிளர்ச்சி 1800ல இருந்து 801. வேலூர் கிளர்ச்சி பார்த்துட்டோம்னா 1806. டேட் என்ன? எந்த டேட்ல வேலூர் கிளர்ச்சி நடந்துச்சு? ஜூலை 10. எஸ், ஜூலை 10 இல்லையா? சோ வேலூர் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் எதுவா இருந்தது? வேலூர் கிளர்ச்சி முக்கிய காரணம் என்ன? சுல்தான் அவங்களோட பசங்களாம் வந்து வேலூர் கோட்டையில இருப்பாங்க. அப்புறம் பாளையக்காரசி நிறைய பேர் அந்த கோட்டையில இருப்பாங்க. ஓகே, சோ அது எதனால? புதிய ராணுவ விதிமுறைகள். எஸ், நியூ ரூல்ஸ் இல்லையா? ராணுவ கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் அந்த தலைப்பாகை அப்படிங்கிறது முக்கிய காரணமா இருந்திருக்கும். சோ அந்த ராணுவ கட்டுப்பாடுகளை விதிச்சவர் யாரு? சர் ஜான் கிரடாக் அவர் தான் விதிச்சிருப்பாரு. சோ அந்த அந்த வேலூர் கிளர்ச்சியில வந்து ஃபர்ஸ்டா ஒருத்தரை கொண்டு இருப்பாங்கல்ல, யாரு செத்துது? பான்காட் வந்து இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் யாரு அந்த கிளர்ச்சியை ஒடுக்குனது? யாரு வேலூர் கிளர்ச்சியா? கில்லஸ்பி. எஸ், கர்னல் கில்லஸ்பி வந்து நிறுத்தி இருப்பாரு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட்ல எப்பவுமே குழப்பமே வரக்கூடாது. சோ அடுத்தது உட்புற எதிர்ப்புகள் அப்படிங்கிறது 1806ல இருந்து 1857 வரைக்கும் நடந்திருக்கும். நமக்கு இந்த கிரேட் ரிவோல்ட், சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லக்கூடிய பெரும் புரட்சி 1857ல நடக்கிறது வரைக்குமே இந்த வேலூர் கழகத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் குட்டி குட்டியா நிறைய இடத்துல கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது 1857ல வந்து வந்திருக்கும். ஓகே, சோ அதுதான் வந்து ஒரு தீர்மானம் அது மூலமா நிறைவேற்றப்பட்டிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வன்முறையில இறங்கி இருப்பாங்க இல்லையா? சோ இவங்களதான் வந்து நம்ம பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இந்த மாதிரி வன்முறையில வந்து ஈடுபட மாட்டாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை இன்னொரு பெயர்லயும் சொல்லுவாங்க புரட்சிகரவாதிகள். ஓகேவா? புரட்சிகரவாதிகள் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடியவங்க இவங்க தான். ஒண்ணு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கரவாதிகள், அப்படி இல்லைன்னா புரட்சிவாதிகள், ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சோ பயங்கரவாதிகள் காங்கிரசுக்கு வெளியே இருந்து கொண்டு வன்முறை வழியில் அரசியல் கொலைகள் செய்து போராடிய தேசியவாதிகள். சோ அரசியல் கொலைகள் செய்யறது மூலமா பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவை விட்டு விரட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த பயங்கரவாதிகளோட ஒரு முக்கிய நோக்கமா இருக்கும்.
அண்ட் இந்தியாவை பிரிட்டன் பிடியில இருந்து எப்படியாச்சும் விடுவிக்கணும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு அவங்க கையில எடுத்ததுதான் துப்பாக்கி தத்துவம். அதுக்கப்புறம் வந்து கொரில்லா போர் அப்படிங்கறதையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கொரில்லா போர் வந்து நமக்கு எந்த டைனாஸ்டியில ஃபர்ஸ்ட் தொடங்கி இருப்பாங்க? மராத்தா. எஸ், மராத்தா. ஓகே. ஸோ நம்ம ஒரு பாளையக்காரர் வந்து இந்த கொரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணியிருப்பார்ல, அவர் யாரு? சின்னமலை. சின்னமலை வந்து அவரோட படையிலையும் அந்த கொரில்லா போர் முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ இப்ப அரசியல் கொலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆங்கில ஆட்சியாளர்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வங்காள லெப்டினன்ட் கவர்னர் சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர் அப்படிங்கிறவர் பயணம் செய்த புகைவண்டிய வெடி வச்சு தகர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த விஷயம் தான், ஆண்ட்ரூ ஃப்ரேசர். சோ அவர் வந்து பயணம் செய்த வண்டிய வெடி வச்சு தகர்க்க முயற்சி பண்றாங்க 1907 டிசம்பர் 6. யார் இவர்? இந்த ஃப்ரேசர் யாரு? இவர் பேர்ல ஏதாவது ஆரம்பிச்சாங்களா, கொண்டு வந்தாங்களா? போலீஸ். எஸ், ஃப்ரேசர் குழு. ஓகேவா? ஃப்ரேசர் குழு அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க இல்லையா? எந்த வருஷம்? 1902. எஸ், 1902. யார் அமைச்சாங்க? யார் அரசு பிரதிநிதியா இருந்தாங்க 1902ல? கர்சன். ஓகேவா? சோ கர்சன் அவர் பீரியட்ல அமைக்கப்பட்டதுதான். அடுத்தது டாக்கா மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் பிசி ஆலனை கை துப்பாக்கியால் சுட்டதில் அவரும் படுகாயம் அடைஞ்சிருப்பாரு. அது எப்போனா சேம் 1907லயே டிசம்பர் மந்த்லயே, பட் 23ஆம் தேதி. சோ டிசம்பர் 23 என்ன தினம்? விவசாயிகள் தினம். விவசாயிகள் தினம். ஓகே. சோ இன்னைக்கு டிசம்பர் 4 என்ன தினம்? வனவிலங்கு பாதுகாப்பு. டிசம்பர் 4 வனவிலங்கு பாதுகாப்பு தினம். இந்தியன் நேவி டே. ஓகேவா? இந்தியன் நேவி டே. சோ எதனால இந்தியன் நேவி டேவை வந்து டிசம்பர் 4 வந்து செலக்ட் பண்ணாங்க? நேவி, நமக்கு இந்தியன் நேவி ஜான்வரி 26, 1950ல இருந்து தான் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ அந்த டேட்டை எடுக்காம எதனால டிசம்பர் 4 செலக்ட் பண்ணாங்க? ஓகே. சோ 1971ல, எஸ் 1971ல என்ன வார் வந்துச்சு? எஸ், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது 1971ல வந்து நடந்துச்சு. சோ அந்த வார் டைம்ல 1971 டிசம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறது. ஓகே, TRIDENT. எஸ், ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு கடற்படை சார்ந்த ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதன் காரணமா தான் இந்த டிசம்பர் 4 வந்து நம்ம கடற்படை தினம், இந்தியன் நேவி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் பேர் வந்து ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ்ஃபோர்ட். சோ கிங்ஸ்ஃபோர்டை கொலை பண்றதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தவறுதலாக ஆங்கில வழக்கறிஞர் பிங்க்லே கென்னடி, அவரது மனைவி, மகள் ஆகியோர் இறப்பதற்கு காரணமாயிருச்சு. சோ இதுதான் நமக்கு தெரியும். கிங்ஸ்ஃபோர்டை யாரு? இந்த குதிராம் போஸும் பிரஃபுல்லா சக்கியும் சேர்ந்து அவர் அந்த வண்டி மேல பாம்பு போட்டிருப்பாங்க. சோ அது வந்து தப்பி தவறி அவர் கூட இருந்தவங்க மேல பட்டு அவங்க இறந்துருவாங்க. மெயினா அவரோட வழக்கறிஞரான பிங்க்லே கென்னடி. சோ அப்ப இது வந்து என்ன கேஸ்ன்னு சொல்லி சொல்றோம் இந்த கேஸ? அலிப்பூர். எஸ், அலிப்பூர் பாம் கேஸ் இல்லையா? சோ அதுதான் 1908 ஏப்ரல் 30ல வந்து நடந்திருக்கும். சோ இதுல யாரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரஃபுல்லா சக்கி. இவர் வந்து சூசைட் பண்ணியிருப்பாரு. இவருக்கு 19 வயசு. அண்ட் குதிராம் போஸுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது, தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இவருக்கு 18 வயசு. சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு புகைவண்டி தகர்ப்பு பண்ணாங்க இல்லையா? இதுல தப்பிய சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசரை ஜிதேந்திரநாத் ராய் சௌத்ரி என்ற மாணவன் கொடூரமாக தாக்கினார். சோ அது பாத்தீங்கன்னா 1908 நவம்பர்ல நடந்திருக்கும். சோ இந்த 1907ல இவங்க பண்ண ஆரம்பிச்சது வரிசையா வந்து நடந்துட்டே இருந்திருக்கும். ஏன்னா இந்த 1907ல தான் வந்து நமக்கு சூரத் ஸ்பிளிட் எல்லாம் நடந்திருக்கும். சோ இதுக்கு அப்புறமா தான் இந்த பயங்கரவாதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப தீவிரமா பிரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது கணேஷ் சவார்கர். சோ இவர் வந்து கைது செய்யப்பட காரணமாக இருந்த சர் டபிள்யூ
கர்சன் வில்லியை இந்திய பயங்கரவாதி மதன்லால் திங்ரா லண்டனில் கொலை செய்தார். சோ இந்த மதன்லால் திங்ரா என்ன பண்ணுவாரு அப்படின்னா லண்டன்ல இருந்திருப்பாரு. சோ இவர் வந்து அங்க நம்மளோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னஸ் காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த கர்சன் வில்லி அப்படிங்கிற ஒரு அரசியல் வாதியை வந்து கொலை பண்ணிடுவாரு. சோ இது வந்து ஒரு அரசியல் கொலை. ஓகேவா, 1909 ஜூலை 1 வந்து நடந்திருக்கும். சோ இந்த கர்சன் வில்லி யாருன்னா கணேஷ் சவார்கர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு காரணமா இருந்தது இந்த கர்சன் வில்லி தான். அதனால அவரை கொண்டு இருப்பாங்க. அடுத்தது இந்திய வைஸ்ராய் மின்டோ பிரபுவும் அவருடைய மனைவி அகமதாபாத்தில் கோச் வண்டியில் சென்ற போது அவர்கள் மீது தேங்காய் குண்டுகள் வீசப்பட்டது. சோ அதுவுமே 1909 நவம்பர் 9 தான். நாசிர் கலெக்டர் ஜாக்சன் ஒரு பிராமண இளைஞரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சோ அதுவும் டிசம்பர் 1909. டிசம்பர் 1909 அம்பலா துணை கமிஷனருக்கு ஒரு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்படுது. வங்காள குற்றத்துறை மாவட்ட துணை போலீஸ் அதிகாரியா இருந்த கான் பகதூர் ஷம்கல் ஆலம் இவர் வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றத்துல சுட்டுக் கொல்லப்படுறாரு. அது எப்போனா 1910 ஜனவரியில சுட்டுக் கொல்லப்படுறாரு. தமிழ்நாட்டுல மணியாச்சி சந்திப்பில் திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டாரு. சோ இது எப்போனா 1911 ஜூன் 17. ஓகே. சோ புதிய வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் பிரபு இந்தியாவின் புதிய தலைநகரான டெல்லி நகரில் யானை மீது வந்து நுழைந்த போது அவர் மீது வெடிகுண்டு வீசினாங்க. சோ இதுல வீசினது யாருன்னா நம்ம ராஷ்பிகாரி கோஷ் தான் வீசி இருப்பாரு. பட் யாரை கொல்றதுக்காக வீசினாங்களோ அவங்க வந்து இறந்திருக்க மாட்டாங்க. அவரோட உதவியாளர் வந்து இறந்திருப்பாரு. சோ வைஸ்ராய்க்கு வந்து சில காயங்கள் மட்டும் ஏற்பட்டு அவரு உயிர் பிழைச்சிருப்பாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு அரசியல் கொலைகள் அப்படிங்கறது அரங்கேற்றிட்டு இருந்திருக்கும். சோ இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து முக்கியமானது. அந்த அலிப்பூர் பாம் கேஸும் அதுக்கப்புறம் இந்த ராஷ்பிகாரி கோஸ் ஹார்டிஞ்ச் மேல பாம் வீசினாங்க இல்லையா, சோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானதுதான். அடுத்தது நமக்கு தெரியும் மணியாச்சி. சோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். சோ ப்ராப்ளம் இல்ல. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரகசிய அமைப்புகள். இளைஞர்களிடையே வன்முறை தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்தணும், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை ஊக்குவித்து நடத்தணும் அப்படிங்கறதுதான் இவங்களோட அந்த ரகசிய அமைப்புகள் அப்படிங்கிறது நிறுவி அவங்களுக்கு முக்கிய நோக்கமா இருந்ததே இதுதான். ஒரு இளைஞர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வன்முறையை வந்து கத்து கொடுக்கணும், அந்த வன்முறை வழியா அரசியல் கொலைகளை பண்ணணும், அதன் மூலமா பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறதுதான் இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கிய நோக்கமா இருக்குது. அடுத்தது அபினவ பாரத் சங்கம். சோ வி.டி. சவார்கர் 1883 இருந்து 1966 வரைக்கும் இவரோட காலம் அப்படிங்கிறது இருக்கும். இவர் 1904 பாத்தீங்கன்னா அபினவ பாரத சங்கம் அப்படிங்கிற ஒண்ண தோற்றுவிச்சிருப்பாரு மகாராஷ்டிரால. சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அபினவ பாரத் சபா அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா வி.டி. சவார்கர். சோ சவார்கரோட இளைய சகோதரர் தான் யாருன்னா கணேஷ் சவார்கர். நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ கணேஷ் சவார்கருக்கு தண்டனை கிடைக்க காரணமா இருந்தது யாருன்னு பார்த்தோம். எஸ், கர்சன் வில்லி இல்லையா. சோ அவர் தான் ரீசனா இருந்திருப்பாரு. அண்ட் இவர் தான் இந்த கணேஷ் சவார்கர் இத்தாலி விடுதலை போராட்ட வீரரான மாஜினியின் சுயசரிதையில் 2000 பிரதிகள் எடுத்து மக்களிடையே விநியோகம் செய்திருப்பாரு. சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, விநியோகம் செய்தார். ஓகேவா. சோ இதுக்காக தான் இவர் வந்து தண்டிக்கப்பட்டிருப்பாரு. அப்போ சவார்கரோட பிரதர் தான் கணேஷ் சவார்கர்னு தெரியும். சோ இவர் தண்டனை பெற காரணமா இருந்தது கர்சன் வில்லி அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாசிக் சதி வழக்கு, அப்படி இல்லைன்னா மணிக்தலா சதி வழக்கு அப்படிங்கிறது 1910. சோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். வி.டி. சவார்கர் வந்து லண்டன்ல இருந்து தானியங்கி துப்பாக்கிகளை ரகசியமாக சங்கத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு. சோ கணேஷ் சவார்கர் மீது சதி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஓகேவா. சோ இவர் தான் அங்க இருந்துட்டு நமக்கு வந்து ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்ணவரு. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் நவபாரத் சங்கம் அப்படிங்கிறது குவாலியர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ கிளர்ச்சி மூலம் போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த நவபாரத் சங்கம் மூலமா கிளர்ச்சிகள் செய்யப்பட்டு அதன் மூலம் போராட்டங்களும் நடக்கப்படுது. எந்த ஏரியால அப்படின்னா குவாலியர்ல. சோ இந்த நவபாரத் சங்கம் அப்படிங்கிறது எது கூட சேர்ந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அபினவ பாரத் சங்கம் கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்கும். சோ அபினவ பாரத் சங்கம் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? வி.டி. சவார்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்தது அனுசீலன் சமிதி. சோ இப்போ இது வரைக்கும் பயங்கரவாதிகள்ல ஜஸ்ட் பயங்கரவாதிகள் என்னன்னு பார்த்தோம், பயங்கரவாதிகள்னா யாருன்னு பார்த்தோம். ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து இந்த பயங்கரவாதம் எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கறது பார்த்திருக்கிறோம்.
ஸோ அதுக்கப்புறம் அரசியல் கொலைகள். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஒரு 4 பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ரகசிய அமைப்புகள் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டுச்சு, அதோட நோக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம். இளைஞர்கள்கிட்ட வன்முறை தேசிய உணர்ச்சி ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமா இருந்தது. அடுத்தது அபினவ பாரத் சங்கம் பார்த்தோம். ஸோ அதோட ஒரு பிரான்ச் மாதிரி செயல்பட்டது தான் நவபாரத் சங்கம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நாசிக் சதி வழக்கு, மணிக்தலா சதி வழக்கு, அப்படி இல்லைன்னா மணிக்சலா சதி வழக்கு 1910 அதுவும் பார்த்திருக்கிறோம். ஸோ இதுல யாரு தண்டிக்கப்பட்டா அப்படின்னா கணேஷ் சவார்கர். ஸோ இவரு லண்டன்ல இருந்து இங்க தானியங்க துப்பாக்கிகள் ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்காக தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். அடுத்தது அனுசீலன் சமிதி. சோ அனுசீலன் சமிதியும் யுகாந்தர் கட்சியும் வங்காளத்தின் பலம் வாய்ந்த ரகசிய அமைப்புகளா இருந்துச்சு. அண்ட் அனுசீலன் சமிதியோட குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு விமோசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இந்திய விமோசனம் அப்படிங்கிறது இந்த அனுசீலன் சமிதியோட முக்கிய நோக்கமா இருக்குது. அண்ட் இந்த அனுசீலன் சமிதியை கல்கத்தால ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும். 1902ல ஜஜீந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஷும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ பரிந்தர் குமார் கோஷ் யாருன்னா அரவிந்த கோஷோட பிரதர். இவங்க 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது. சோ அடுத்தது வந்து டாக்கா. சோ டாக்கால அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1906ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தொடங்கினது யாரு அப்படின்னா புலின் பிகாரி தாஸ். சோ இதுவுமே நம்ம ஸ்கூல் புக்ல வந்து படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து யுகாந்தர் பத்திரிகை. சோ யுகாந்தர் பத்திரிகை யாரு 3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? பரிந்தர் குமார் கோஷ், அபினவ் பட்டாச்சாரியா, பூபேந்திரநாத் தத். எஸ், சூப்பர். சோ பரீந்திர குமார் கோஷ், அபினாஷ் பட்டாச்சாரியா, பூபேந்திரநாத் தத். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 3 பேர் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுக்காக நிதி திரட்டுறதுக்காக ஆகஸ்ட் 1906ல ரங்பூர்ல முதல் சுதேசிய கொள்கையை இவங்க வந்து நடத்தி இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த விஷயங்களுக்காக இவங்க அனுசீலன் சமிதி நடத்துறாங்க. நிறைய பயங்கரவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தணும். சோ அதுக்கு வந்து ஃபண்ட் வேணும். அப்ப இந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு சுதேசி கொள்கை அப்படிங்கிறதும் நடத்துறாங்க. அண்ட் 1906ல ஹேமச்சந்திர கனுங்கோ இவர் வந்து ராணுவ பயிற்சி பெறதுக்காக எங்க போயிருப்பாரு அப்படின்னா பாரிஸுக்கு போயிருப்பாரு. 1908ல மணிக்தலா. சோ இந்த மணிக்தலால வந்து மதச்சார்பு பள்ளியோடு குண்டு தயாரிப்பதற்கான தொழிற்கூடத்தையும் நிறுவி இருப்பாங்க. சோ இது எந்த இடத்துல அப்படின்னா முராரி புகார் தோட்ட இல்லம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுவப்பட்டுச்சு. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ்போர்ட் கேஸ். சோ இந்த கிங்ஸ்போர்ட் கேஸ்ல வந்து 34 பேர் மேல சதி குற்றம் அப்படிங்கிறது சாட்டப்படும். சோ புரட்சியாளர்களை காட்டி கொடுத்த நரேந்திர கோசேன், கலைலால் தத்தா, சத்யன் போஸ், சோ இவங்க எல்லாரையுமே வந்து சிறை வளாகத்திலே வந்து கொண்டுருவாங்க. ஓகேவா? சோ 1915ல வட இந்தியாவின் 5 இடங்களில் ராணுவ கிளர்ச்சிக்கான முன்னேற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கும். சோ இது எல்லாம் தான் வந்து இந்த அனுசீலன் சமிதியோட ரிலேட்டடானது. எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். எக்ஸ்ட்ராவா இந்த கிங்ஸ்போர்ட் கேஸ்ல 34 பேர் சதி குற்றம், அதுல யார் யார் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அண்ட் இந்த தோட்டத்தோட பேரு முராரி புகார் தோட்ட இல்லம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். வேற எல்லாமே ஆல்ரெடி படிச்சதுதான். அடுத்தது இந்திய சுயாட்சி சங்கம். சோ சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஹோம் ரூல் அப்படிங்கிறது. சோ இதை யாரு தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. சோ இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா 1905ல லண்டன்ல தோற்றுவிச்சதுதான் இந்த இந்திய சுயாட்சி சங்கம் அப்படிங்கிறது. இவர் ஒரு பத்திரிகையும் நடத்தி இருப்பாரு. அதோட பெயர் என்ன அப்படின்னா சமூகவியலாளர், த இந்தியன் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நடத்தினாரு. அடுத்தது இந்தியன் ஹவுஸ். சோ இந்தியன் ஹவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்திய மாணவர்களுக்கு இது ஒரு புகலிடமா இருந்துச்சு. அண்ட் வி.டி. சவார்கர் வந்து வர்மாவோட கூட்டாளியா மாறி இருப்பாரு. ஓகேவா? சோ இந்த ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவோட கூட்டாளியா மாறி இருப்பாரு வி.டி. சவார்கர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் குழு. சோ பிரான்ஸுக்கு சென்ற இந்திய பயங்கரவாதிகள் பாரிஸ் குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. அண்ட் இந்திய பயங்கரவாதிகள் ஜெர்மனிலையும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ 1907ல பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச சமூகவியலாளர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல காமா அம்மையாரும் சர்தார் சிங்ரானாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியது யாரு அப்படின்னா காமா அம்மையார். ஓகே, சோ இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1907ல சர்வதேச சமூகவியலாளர் மாநாடு நடக்குது. அதுல கலந்துகிட்டவங்க காமா அம்மையாரும் சர்தார் சிங்ரானாவும். சோ இதுல தேசிய கொடி பிளாக் ஹாய்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா காமா அம்மையார், மேடம் காமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க.
சோ இந்திய விடுதலைக்காக 40 வருஷம் உழைச்சவங்க தான் இந்த மேடம் காமா அப்படிங்கிறவங்க. சோ இந்திய விடுதலை குழு பாத்தீங்க அப்படின்னா பெர்லின்ல அமைக்கப்படுது. சோ இதோட தீவிர உறுப்பினர்களா 2 பேர் இருக்கிறாங்க. வீரேந்திரநாத் சட்டோபாத்யாவும் ஹர்தயாலும் இருக்காங்க. சோ அடுத்தது கதார் இயக்கம். அப்போ பாரிஸ் குழு அப்படிங்கிறதுல மெயினா இந்த பாயிண்ட் தான். 1907ல நடந்த மாநாடு, அதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அண்ட் மேடம் காமா பத்தி. ஓகேவா? சோ இந்த மேடம் காமா வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இவங்க பேர். ஓகேவா? 2 தடவை கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கதார் இயக்கம். சோ கதார் அப்படிங்கிற இயக்கம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க. ஓகே, யாரு? லாலா ஹர்தயால். அதோட தலைவர் யாரு இருந்துட்டு சான் பிரான்சிஸ்கோல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பகவான் சிங், லாலா ஹர்தயால். எஸ், சோஹன் சிங் பக்னா இல்லையா? சோஹன் சிங் பக்னாவை தலைவரா கொண்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கதார் அப்படின்னா மீனிங் என்ன? கிளர்ச்சி. ஓகேவா? கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படிங்கறதா மீனிங். சோ கதார் கிளர்ச்சி எந்த வருஷம் நடந்தது? 1913. சோ இந்த கதார் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கறது எப்ப நடந்துச்சு? இயர்? எஸ், 1915 இல்லையா? சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? முதல் எஸ், ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்னா இந்த கதார் கான்ஸ்பிரசி கேஸ் தான் சொல்லுவாங்க 1915ல. சோ அதை தான் இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. கதார் அப்படின்னா கிளர்ச்சி, வட அமெரிக்காவை வச்சு இயங்கி இருக்கும் 2 தூண்கள். யாருன்னா பகவான் சிங்கும் லாலா ஹர்தயாலும். லாலா ஹர்தயால் வந்து யுகந்தர் சர்க்குலர் அப்படிங்கிற ஒரு துண்டு பிரசுரம், அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ப்ரௌச்சர் மாதிரி, சோ அதெல்லாம் கொடுத்திருப்பாரு. அண்ட் ராஷ்பிகாரி கோஷின் மீது கொலை தாக்குதல் நிகழ்ச்சியை பாராட்டி தான் இந்த துண்டு பிரசாரத்தை கொடுத்திருப்பாரு. சோ ராஷ்பிகாரி கோஷின் ராஷ்பிகாரி கோஷ் வந்து யார் மேல கொலை தாக்குதல் நடத்தினாரு? ஹார்டிஞ்ச் பிரபு இல்லையா? சோ லார்ட் ஹார்டிஞ்ச் மேல இந்த கொலை தாக்குதல் அப்படிங்கறது நடத்தியிருப்பாரு. சோ அதை பாராட்டி தான் இவர் இந்த தொண்டு பிரசுரங்களை வந்து விநியோகிச்சிருப்பாரு. சோ இந்தி சங்கம் அப்படிங்கிறது 1913 மேல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட முதல் கூட்டம் எங்க நடந்தது அப்படின்னா கன்ஷிராமோட இல்லத்துல நடந்திருக்கும். ஓகே, கன்ஷிராமோட இல்லத்துல ஹிந்தி சங்கத்தோட முதல் கூட்டம் நடந்துச்சு. சோ கதார் அப்படின்னு ஒரு வார இதழும் இவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யுகாந்தர் ஆசிரமம் அப்படிங்கிறது எங்க நிறுவப்பட்டுச்சுன்னா பிரான்சிஸ்கோல நிறுவப்பட்டுச்சு. சோ இதுதான் வந்து இந்த சான் பிரான்சிஸ்கோ தான் கதார் இயக்கத்தோட ஹெட் குவார்டர்ஸ். ஏன்னா அங்க வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல அப்ப வித்தியாசமா இருக்கிறது எது? இந்த ஹிந்தி சங்கம் 1913 மே ஃபர்ஸ்ட் கூட்டம் கன்ஷிராம் இல்லத்துல நடந்தது. அண்ட் இந்த கதார் இயக்கத்தோட 2 தூண்களா செயல்பட்டவங்க யாருன்னா பகவான் சிங்கும் லாலா ஹர்தயாலும். ஓகே, சோ உதம் சிங் யாரு? உதம் சிங் பாலாபாய் படுகொலையை நேர்ல பார்த்தவர். ஓகே, சோ யாரை கொண்டு இருப்பாரு? மைக்கேல் ஓடையர். எந்த வருஷம்? 1930. 1940 மார்ச். எஸ், 1940 மார்ச் 30ல கொண்டு இருப்பாரு. எங்க வச்சு பண்ணாரு? லண்டன்ல. எஸ், லண்டன்ல வச்சு கொண்டு இருப்பாங்க இல்லையா? ஓகே, பென்டோவில். எஸ், பென்டோவில்ல கொண்டு இருப்பாங்க. அந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சோ இது சேம் பேஜ் திருப்பி வந்துருச்சு. அடுத்தது 1919 நவம்பர் 1ல வந்து கதார் இதழ் வந்து உருது மொழியில வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? டேட்டும் இயரும் நல்லா பாத்துக்கோங்க. 1919 நவம்பர் 1ல கதார் இதழ் உருது மொழியில வெளியிடப்பட்டுச்சு. இதே 1919 டிசம்பர் 9ல பாத்தீங்க அப்படின்னா குர்முகி மொழியில வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இந்த குர்முகி மொழி ஆக்சுவலா யாரோடது? எந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுவாங்க இத? பழங்குடியினர். பழங்குடியினர் இல்ல, ரிலீஜியன் கேட்டேன். சீக்கியர்களாக்கா?
எஸ், சீக்கியர்கள். ஓகேவா, அவங்களோட அந்த மொழி தான் வந்து குர்முகின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1919 டிசம்பர் 9ல குர்முகி மொழியிலையும் 1919 நவம்பர் 1ல உருது மொழியிலையும் வெளியிடப்பட்டிருக்கும் கதார் இதழ். ஸோ ஹர்தயால் எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா 1914 மார்ச் 25ல வந்து இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோமகட மேரு. ஸோ இந்த கோமகட மேரு ஸ்டோரி வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கப்பலோட பெயரு. இதுல இந்திய குடியேறிகளை எல்லாம் ஏற்றிட்டு 1914 மார்ச்ல கட்டமாறு வான்கூவர் துறைமுகத்தை இது போய் அடைஞ்சிருக்கும். பட் அங்க வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதுல வந்து நிறைய கலவரங்கள், போலீஸ் வந்து எல்லாரையும் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். சோ இதோட ஒப்பந்ததாரரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்தீப் சிங். ஓகேவா, குர்தீப் சிங். இவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்திருப்பாரு. அண்ட் இதுல கல்கத்தால வந்தப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பட்ஜ் இடத்தை அடைந்த போது, சோ கல்கத்தால பட்ஜ் அப்படிங்கிற பிளேஸ் அடைஞ்சப்பதான் பயணிக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதுல 18 பயணிகள் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, 202 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சோ இதுதான் இந்த கோமகட மேரு அப்படிங்கிற இந்த ஷிப்போட ஸ்டோரி. சோ அங்க இருந்துட்டு எல்லா இந்திய குடியேறிகளையும் அழைச்சிட்டு இங்க வந்திருப்பாங்க கல்கத்தாக்கு. பட் வந்துட்டு யாரையும் இறக்கி இருக்க மாட்டாங்க. அப்படியே அங்க மோதல் வந்து நடந்து பயணிகள் கொலை செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. சோ 1915 ஜான்வரியில ராஜ் பிஹாரி போஷ், சோ இவர் தான் வந்து கதார் இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. எந்த ஏரியால அப்படின்னா பஞ்சாப்ல தலைமை தாங்கிறதுக்கு முன் வந்திருப்பாரு. சோ 48 கிளர்ச்சியாளர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு 200 பேருக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாமே இந்த கதார் கிளர்ச்சியோடு தொடர்புடைய விஷயங்கள். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கதார் கிளர்ச்சியோட வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கதார் இயக்க தலைவர்கள் எல்லாமே இந்தியாவுக்கு திரும்பி இந்திய ராணுவ வீரர்களோட துணையோட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுத புரட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதன்படி வெளிநாட்டுல வாழ்ந்த இந்திய புரட்சியாளர்கள் எல்லாம் தாய்நாட்டுக்கு திரும்பி இருப்பாங்க. சோ இந்த திட்டத்தை முன்னாடியே அறிஞ்ச அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியா திரும்பியவங்களை விழிப்போட கவனிச்சு சோ அவங்களுக்கு வந்து அதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து எடுத்திருப்பாங்க. அதனால அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு போதுமான ஆதரவு அப்படிங்கிறது இங்க கிடைச்சிருக்காது. சோ அது வந்து ஒரு பெரிய ரீசனா இருக்கும். இவங்களோட இது வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக். ஸோ அப்ப பயங்கரவாதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ்லயே நமக்கு மேக்சிமம் கவர் ஆயிரும். அண்ட் சில பாயிண்ட்ஸ் மட்டும் புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த அரசியல் கொலைகள் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் 1906. ஓகேவா, ஸோ முஸ்லீம் லீக் யாரால தோற்றுவிக்கப்பட்டுச்சு? முஸ்லிம் லீக் அலிமுல்லா கான். புரியல. ஆகா கான். ஓகேவா, ஆகா கான், நவாப் சலிமுல்லா. ஆகா கான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவரா இருப்பாரு. சலிமுல்லா கான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, முகலாயர்களுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்ததால் முஸ்லிம்கள் ஆங்கிலேயரை எதிர்த்தனர். சோ ஏன் அப்படின்னா இந்த முகல் சுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா பரவுது இந்தியால. அந்த முகல்ஸ் பீரியட்ல முஸ்லிம்களுக்கு தனி விதமான சுதந்திரம் அப்படிங்கறத அவங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப ஆங்கிலேயர்கள் வந்தப்ப ஆங்கிலேயர் வந்து மெயினா அவங்களோட கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கறத பரப்புறதுலதான் குறியா இருந்திருப்பாங்க. பட் இந்த முஸ்லிம்ஸ்க்கு எதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை வச்சு ஒரு பிரிவினை அப்படிங்கிற ஒரு டிவைட் எம்பரா அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணி இந்தியாவை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முஸ்லிம்ஸ் வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். சோ அவங்களை பெருசா நம்பி இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த எதிர்ப்பு 1857 கிளர்ச்சி இப்ப ஒரு தீவிரவாதமா வெளிப்படுது. அந்த கிளர்ச்சி அடக்கப்பட்டதும் ஆங்கில அரசு முஸ்லிம்களை பழி வாங்கியது. சோ முஸ்லிம்கள் ராணுவம் மற்றும் அரசு துறையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. சர் வில்லியம் ஹண்டர் எழுதிய இந்திய முசல்மான்கள் அப்படிங்கிற ஒரு புக். ஓகேயா, இந்தியன் முசல்மான்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் யார் எழுதுனதுன்னா சர் வில்லியம் ஹண்டர். சோ மியூட்ல போட்டுக்கோங்க, பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே,
சோ அப்போ சர் வில்லியம் ஹண்டர் எழுதின இந்திய முசல்மான்கள் இந்த நூல்ல இந்திய முஸ்லிம்களோட அவல நிலை பற்றியும் அவர்களது முன்னேற்றத்தில் அரசு காட்ட வேண்டிய அக்கறை வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் யாரு எழுதியிருப்பாங்கன்னா சர் வில்லியம் ஹண்டர் வந்து எழுதியிருப்பாரு இந்தியன் முசல்மான்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல. சோ இவரோட கருத்துக்கள் எல்லாமே முஸ்லிம்களோட முன்னேற்றத்துக்கான சூழலை உருவாக்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நன்கு பயன்படுத்தி கொண்டவர் தான் யாருன்னா சர் சையது அகமது கான். சோ நமக்கு தெரியும் சர் சையத் அகமது கான் எதை ஸ்டார்ட் பண்ணாரு? அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? 1875ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இவர் வந்து இந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு நம்மளோட முஸ்லிம் இனத்தையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னதான் முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா ஆங்கில கல்வி தேவைப்படுது அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அப்போ நம்ம அப்படி ஆங்கில கல்வி நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு ஃபேவரா ஒரு விசுவாசமா இருக்க முடியும். அப்பதான் அவங்க நம்ம கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. சோ அதுக்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாரு. சோ அதோட ஒரு பலனாதான் இந்த அறிவியல் இதழ்கள் சோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க உருது மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு. அண்ட் காசிப்பூர்ல ஸ்கூல் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணுவாரு இல்லையா எப்போ ஸ்கூல். அப்புறம் இது அதே வருஷம்தான் அறிவியல் கழகம் அப்படிங்கறத தொடங்குவாரு. எந்த வருஷம்? எஸ் 1864. ஓகேவா 1864ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. சோ இப்போ சையத் அகமது கான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கறத நிறுவற 1964 இல்லைங்க 1864. ஓகேவா. சோ முகமதிய ஓரியண்டல் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரிய நிறுவனாரு 1875ல. சோ அந்த கல்லூரி தான் 1920ல என்னவாகுது அப்படின்னா யூனிவர்சிட்டியா மாறுது. சோ பனாரஸ் இந்து கல்லூரி யாரால நிறுவப்பட்டுச்சு எந்த வருஷம்? 1898 அன்னி பெசண்டால நிறுவப்படுது. சோ அத பல்கலைக்கழகமா உயர்த்தினது யாரு எந்த வருஷம்? மதன் மோகன் மாளவியா 1916ல. சோ மதன் மோகன் மாளவியா எந்தெந்த ஐஎன்சி செஷனுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு? எஸ் 1909. அதுக்கப்புறம் எஸ் 1918. ஓகேவா 1909 and 1918 ரெண்டு செஷனுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகே. சோ இப்போ சையத் அகமதால் ஊக்குவிக்கப்பட்ட அலிகார் முஸ்லிம்கள் முஸ்லிம் கல்வி காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுதான் பின்னாடி என்னன்னு மாறுது அப்படின்னா முஸ்லிம் கல்வி மாநாடு அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. சோ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும் அப்படின்னா ஐஎன்சிக்கு ஒரு சரி நேர் அமைப்பா இருந்ததுதான் இந்த முஸ்லிம் கல்வி காங்கிரஸ் அண்ட் முஸ்லிம் கல்வி மாநாடு. 1909ல தான் மதன் மோகன் மாளவியா தலைமை தாங்கியிருப்பாங்க. 1909 1918 சொன்னாங்க. 2 வருஷம். ஓகேங்களா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் அமைக்கப்படுவதற்கு முன் இதுதான் முஸ்லிம் நலனுக்காக முஸ்லிம் லீக் அப்படிங்கறது அமைக்கப்படுறதுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் எது அப்படின்னா இந்த முஸ்லிம் லீக் முஸ்லிம் கல்வி காங்கிரஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. சோ 1888 ஆகஸ்ட்ல சையத் அகமது அலி நகரில் யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவரு ஏற்படுத்துறாரு. எந்த ஏரியாலனா அலிநகர்ல யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் 1888 ஆகஸ்ட்ல வந்து ஏற்படுத்துறாரு. சோ முஸ்லிம் தலைவர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினரை எதிர்த்திருப்பாங்க. பட் கர்சன் வந்து என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா நம்ம வங்க பிரிவினை கொண்டு வந்து முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லி சில சலுகைகள் எல்லாம் கொடுக்கறப்ப அவங்க வந்து நமக்கு ஃபேவரா இருப்பாங்க. சோ ஹிந்துஸ் எல்லாம் நம்ம ஓரங்கட்டி அண்ட் இந்தியாவை வந்து ஒரு கலவர பூமியா மாத்திரலாம். சோ நமக்கே கடைசி வரைக்கும் அடிமையா வச்சிருக்கலாம். அந்த ஒற்றுமை அப்படிங்கறது அவங்களுக்கு வரவிடாம தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணி தான் அந்த வங்க பிரிவினை அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ முஸ்லிம் ஸ்டெப் கூட போய் டாக்கால பேசி இருப்பாரு இல்லையா நீங்க வந்து இது வரைக்கும் முகல்ஸ் பீரியட்ல என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ என்னெல்லாம் சலுகைகள் சுதந்திரம் அனுபவிச்சீங்களோ அதை விட டபுள் மடங்கா எங்களோட பீரியட்ல நாங்க இப்படி உங்களுக்கு ஒரு பகுதியை பிரிச்சு தந்துட்டோம்னா நீங்க அதுல இன்னும் நல்லா ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து முஸ்லிம்ஸ் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருந்திருப்பாங்க. அந்த வங்க பிரிவினை அப்படிங்கறத ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. சோ வங்க பிரிவினை எந்த வருஷம் எந்த டேட்? அக்டோபர் 16 1905. 1905 அக்டோபர் 16ல நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. சோ எப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? ஜூலை
எஸ் ஜூலை 19 ஓகேவா, ஜூலை 19 18ல ஜூலை 19ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் பெரும்பான்மையினர் காணப்பட்ட பகுதியாக தனி கிழக்கு வங்காள மாகாணம் பிரிவதால் முஸ்லிம்களுக்கு ஏற்படும் நன்மைகளை எடுத்து கூறி முஸ்லிம் இனப்பிரிவை கர்சன் தூண்டி வெற்றி பெற்றிருப்பாரு. சோ வங்க பிரிவினைக்கு ஆதரவா வங்காள முஸ்லிம்களை தூண்டி விட்டுருப்பாரு. சோ இவங்களை ஆதரிச்சது யாருன்னு பார்த்தோம்னா டாக்கா முஸ்லிம்ஸ், நிலச்சுவாண்டார், கற்றோர், அரசு பணியில இருந்தவங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சோ இந்து முஸ்லிம் இன சச்சரவுக்கு உரமூட்டியது யாரு அப்படின்னா புல்லர். ஓகேவா, சோ ஆக்சுவலா பாம்பி ஃபிளைட் புல்லர் அப்படிங்கிறது இவரோட நேம். இவர் வந்து எந்த ஏரியால லெப்டினன்ட் கவர்னரா இருந்தார் அப்படின்னா அசாம் ரீஜியன்ல லெப்டினன்ட் கவர்னரா இருந்திருக்காரு. சோ இவர் தான் ஹிந்து முஸ்லிம் இன சச்சரவுக்கு ஒரு உரம் ஊட்டி இருப்பாரு. அவங்கள தூண்டி தூண்டி விட்டு எல்லாத்தையும் பேக்ல இருந்து பண்ணது யாருன்னா இந்த புல்லர் தான். சோ அடுத்தது சிம்லா தூதுக்குழு 1906ல இந்திய விவகார செயலர் மார்லி பிரபு இந்திய சட்டமன்றம் சீர்திருத்தப்பட போவதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. யாரு? மார்லே. ஓகேவா, மார்லே வந்து இந்திய சட்டமன்றம் சீர்திருத்தப்பட போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. சோ முஸ்லிம் தலைவர்கள் ஆகா கான் தலைமையில் செல்வாக்கு மிக்க முஸ்லிம் தலைவர்களின் தூதுக்குழு ஒன்று இந்திய வைசிராய் மார்லி பிரபுவை சிம்லால சந்தித்து கோரிக்கை அப்படிங்கறது வைக்கிறாங்க. சோ அந்த கோரிக்கையில என்னெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா முஸ்லிமோட பிரதிநிதித்துவம். சோ முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் போதுமான அளவு ரிசர்வேஷன் முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கணும். சோ முஸ்லிம்ஸ்க்குன்னு சொல்லி தனி தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணணும். புதிய முஸ்லிம் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்த போதிய நிதி கொடுக்கணும். சோ வைசிராயின் ஆட்சிக்குழுவிற்கு முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 5 கண்டிஷன்ஸையும் அவங்க வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையுமே மின்டோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வரவேற்று நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுத்திருப்பாரு. சோ நீங்க கேட்கிற எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்லா தூதுக்குழுல வச்ச கோரிக்கைக்கு இவரு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. யாருன்னா மின்டோ. சோ சிம்லா தூதுக்குழு எந்த வருஷம் அப்படின்னா 1906ல. சோ இப்போ இந்திய வைசிராய் சந்தித்த தூதுக்குழுவினரில் ஒருவரான நவாப் சலிமுல்லா. சோ இவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறத விடுறாரு. ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்றாரு நவம்பர் 6ஆம் தேதி. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒண்ண வந்து நிறுவனம் அப்படிங்கறதோட அவசியத்தை வந்து எடுத்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் எப்படின்னா இப்போ நம்ம காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் INC அப்படிங்கிற ஒண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இப்ப நம்ம மட்டும்தான் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். சோ அதனால நமக்கும் நாம ஏதாவது தொடங்கிக்கணும் அப்படிங்கறத அவர் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் மூலமா தெரியப்படுத்துறாரு. அண்ட் அது மூலமா தான் இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது 1906 டிசம்பர் 30ல வந்து உருவாக்கப்படுது. அண்ட் முஸ்லீம் லீக்கோட முதல் மாநாடு பாத்தீங்கன்னா 1907 அமிர்தசரஸ்ல நடக்குது. சோ இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா சர் சையத் அலி இமாம். ஓகேவா, சோ இவரும் தலைமை தாங்கி இருப்பாரு. ஆகா கான் அப்படின்னு சொல்லி நமக்கு அவரையும் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா ஆகா கான் எடுத்துட்டீங்கன்னா நிரந்தர தலைவரா இருந்திருப்பாரு. ஓகேவா, சோ முதல் மாநாட்டுக்கு சையத் அலி இமாம் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. நிரந்தர தலைவர் வந்து ஆகா கான். சோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா 400 மெம்பர்ஸ் மட்டும் தான் முஸ்லீம் லீக்ல சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த முஸ்லீம் லீக்கோட கிளை அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் விரிவாக்கப்படுது. அண்ட் லண்டன்லயுமே இதுக்காக ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. சோ முஸ்லீம் லீகோட ஃபர்ஸ்ட் வெற்றி எது அப்படின்னு பார்த்தோம்னா 1909ல முஸ்லிம்ஸ்க்கு செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கறது தான் இதோட முதல் வெற்றி. ஓகேவா, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க மின்டோ மார்லி ரிஃபார்ம்ல. சோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு 1906ல தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ சிம்லா தூதுக்குழு எந்த வருஷம் பார்த்தோம்? 1906ல தான் இல்லையா ஆரம்பிச்ச உடனே அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொன்னாங்க கோரிக்கைகளை, ரெக்கமெண்டேஷன்ஸ்? யார் வைஸ்ராயா இருந்தாங்க? மின்டோ. மின்டோ. மின்டோ எஸ் மின்டோட்ட குடுக்குறாங்க. ஓகே, சோ மார்லிவர்ஸ் மீட் பண்ணி குடுக்குறாங்க. சோ இதுக்கு வந்து மின்டோ வந்து ஓகே சொல்றாரு. ஓகேவா, சோ அவங்க 2 பேர் தானே இருப்பாங்க, மின்டோ மார்லி தானே இருப்பாங்க. ஓகேவா, சோ மின்டோ யாரு மார்லி யாரு இதுல? மின்டோ வைஸ்ராய். மின்டோ வைஸ்ராய், மார்லி வந்து செக்ரட்டரி.
இல்லையா? சோ அப்போ 2 பேரோட ஒப்புதலும் தேவை இல்லையா? அதனால மார்லி பிரபுவை சந்திச்சு சொல்றத மின்டோவும் அதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாரு இல்லையா? ஓகே ஃபைன். சோ அப்போ இதுல இருக்கேன். அப்போ இப்படி ஒரு 1906ல ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஒரு 3 வருஷத்துல நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பாலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1885ல தான் ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் வெற்றியா கருதப்படக்கூடியது எந்த ஆக்ட்? 1919 இல்ல, அதுக்கு முன்னாடியே ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா? 1892 கவுன்சில் ஆக்ட். எஸ், 1892 கவுன்சில் ஆக்ட் தான் வந்து ஐஎன்சியோட ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. ஸோ அவங்களுக்குமே அந்த கேப் வந்து பெருசா இருந்திருக்கும். பட் இவங்க முஸ்லீம் லீக்குக்கு அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிறது உடனே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒதுக்கி இருப்பாங்க ஆல் ஓவர் இந்தியால? எத்தனைக்கு எத்தனை? ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 27க்கு 8. கரெக்ட், சூப்பர். ஓகேவா? 27க்கு 8 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதுல மாகாணங்களுக்கு பிரிச்சிருப்பாங்கல்ல, 3 மாகாணங்கள். அதுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? சென்னை, பெங்கால், பெங்காலுக்கு 5, பாம்பே மெட்ராஸ் 4. சூப்பர். ஓகேவா? சோ பெங்காலுக்கு மட்டும் 5, பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கும் 4 கொடுத்திருப்பாங்க. அடுத்தது முகமது அலி ஜின்னா லீக்ல சேர்ந்திருக்க மாட்டாரு. சோ இந்து முஸ்லிம் ஒற்றுமையை தான் அவர் வந்து வலியுறுத்தி இருப்பாரு. சோ இதனாலதான் முகமது அலி ஜின்னாவை வந்து சரோஜினி நாயுடு வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கடைசியில பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பிரியறதுக்கே ஒரு முக்கிய காரணமா இந்த முகமது அலி ஜின்னா தான் வந்து இருந்தாரு. சோ அடுத்தது இவங்களோட போட்டி அமைப்பா உருவாக்கப்பட்டதுதான், இந்த முஸ்லீம் லீக்குக்கு போட்டி அமைப்பா உருவாக்கப்பட்டதுதான் ஜமைத் உலாமா ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது வங்க பிரிவினை எப்ப வாபஸ் வாங்கப்படுது அப்படின்னா 1911ல. சோ 1911ல என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆஷ் படுகொலை. ஓகே, ஆஷ் படுகொலை. 1911ல கல்கத்தாவில வந்து ஜனகன மனகன பாடியிருப்பாங்கல்ல. ஓகே, கல்கத்தால ஜனகன மன பாடி இருப்பாங்க. எஸ், டெல்லி கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே 1911ல வந்து நமக்கு நடந்திருக்கும். சோ வங்க பிரிவினை, எஸ், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால வந்து திரும்ப பெற்றதும் 1911ல தான். ஓகே, சோ இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. டெல்லிக்கு கேபிட்டலை சேஞ்ச் பண்ணது யாரு? ஹார்டிஞ்ச். எஸ், ஹார்டிஞ்ச் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. கல்கத்தால இருந்த தலைநகரை டெல்லிக்கு மாற்றி இருப்பாரு. ஓகே, ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை. எஸ், மும்பைல இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது? கல்கத்தா. எந்த இயர் மாத்துனாங்க? 1937ல வந்து மியூட்ல போட்டுக்கோங்க. தன்னாட்சி தான் இந்தியாவின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு 1913 கராச்சி ஐஎன்சி செஷன்ல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சோ அந்த 1913 ஐஎன்சி செஷனுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா நவாப் சையத் முகமது பகதூர் அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ 1916ல பாத்தீங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம், அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் லீக் ட்ரீட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கும். சோ இதுல முக்கியமா என்ன பண்ணிருப்பாங்க? 1916 லக்னோ பேக்ட்ல என்ன நடந்திருக்கும்? 1916 லக்னோ ஒப்பந்தம் எதுக்கு ஃபேமஸ்? மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லையா? தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் சேர்ந்திருப்பாங்க. சோ எப்போ பிரிஞ்சவங்க? 1907ல. அதே மாதிரி காங்கிரஸும் முஸ்லீமும் சேர்ந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே இதுல நடந்திருக்கும். அதனாலதான் இதை வந்து காங்கிரஸ் லீக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து 1919ல ஒத்துழையாமை இயக்கம் துவங்கப்பட்ட போது இந்து முஸ்லிம் ஒற்றுமை அதன் உச்சத்தை அடைந்தது. சோ அலிகார் கல்லூரி முதல்வரா யாரு இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்ச்சிபால்ட் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. மின்டோ பிரபுவின் அந்தரங்க செயலரா இருந்தவர் யாருன்னா டன்னப் ஸ்மித் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா வங்க பிரிவினை ரத்து பண்ணினதும்
யார் இந்த ரத்து பண்ணிட்டு டெல்லியை கேபிட்டலா சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹார்டின்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கெத்தா தலைநகருக்குள்ள கால் எடுத்து வச்சிருப்பாரு. சோ அந்த டைம்ல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ராஜ் பிகாரி கோஷ் போயிட்டு பாம்பை தூக்கி வீசி இருப்பாரு. ஓகேவா? பட் அவர் அதுல இருந்து தப்பிச்சு அவரோட கூட இருந்தவங்க மட்டும் இறந்திருப்பாங்க. சோ அந்த அவர் மீது குண்டு வீசினது எப்போன்னா 1912 டிசம்பர் 23 குண்டு வீசியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்லே மின்டோ சீர்திருத்தம். ஓகேவா? சோ இந்த மார்லே மின்டோ சீர்திருத்தம் அப்படிங்கிறது 1909ல. சோ அப்ப இப்ப என்ன டாபிக் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் பார்த்திருக்கிறோம். சோ முஸ்லீம் லீக் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? 1906 டேட் என்ன? நவாப் சலீமுல்லா. நவாப் சலீமுல்லா. குழப்பிக்காதீங்க, தொடங்குனது நவாப் சலீமுல்லா. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல 2-3 டைம் கேட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா நவாப் சலீமுல்லா கான் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அதோட நிரந்தர தலைவரா இருந்தவர் தான் ஆகா கான். ஓகேவா? ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. சோ 1906 டிசம்பர் 30ல தான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. சோ சிம்லா தூதுக்குழு எப்போ? 1906. 1906. ஓகே. தன்னாட்சி தான் இந்தியாவின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி எந்த ஐஎன்சி மீட்டிங்ல வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க? 1913 கராச்சி செஷன்ல தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது. ஓகே, குட். சோ நெக்ஸ்ட் வந்து மார்லே மின்டோ சீர்திருத்தம் 1909. சோ கர்சன் வந்து வைசராயா இருந்தது 1899ல இருந்து 1905 வரைக்கும். சோ எந்த பீரியட்ல இவரு எந்த டேட்ல வந்து வைசராயா பதவி ஏற்றிருப்பாரு? ஜனவரி 6. எஸ், ஜனவரி 6ல வந்து வைஸ்ராயா பதவி ஏற்றாரு. அண்ட் அடுத்தது வந்து மின்டோ வைஸ்ராயா இருந்தது வந்து 1905ல இருந்து 1910 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெருக்கடி சட்டம் அப்படிங்கிறது 1907ல இந்த மின்டோ பீரியட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் வெடிமருந்து சட்டம் அப்படிங்கிறது 1908ல, பத்திரிகை குற்ற சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. சோ இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய டேட்டா தான். சோ இந்த யுகந்தர் பத்திரிகை அப்படிங்கிறது வங்கமொழி பத்திரிகை 1906ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி பரிந்தர் குமார் கோஷ், அபினாஷ் பட்டாச்சாரியா, பூபேந்திரநாத் தத்தா. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த யுகந்தர் பத்திரிகை அப்படிங்கிறது. சோ நமக்கு தெரியும் இந்த முசாஃபூர் சதி வழக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது தான் வந்து முசாஃபூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நேம் மாத்தி கேட்டா என்னன்னு தெரியணும். அண்ட் இது எப்போனா 30 ஏப்ரல் 1908. சோ யாரு 2 பேரு கிங்ஸ்ஃபோர்ட் மேல பாம் போடுவாங்க? குதிராம் போஸும் பிரபுல்லா சக்கியும் வந்து பாம் வீசுவாங்க. சோ இதுல அரவிந்தரும் வந்து கைது செய்யப்படுறாரு. விடுதலை ஆனதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து பாண்டிச்சேரி போயிடுவாரு. சோ பாண்டிச்சேரி போயிட்டு இவர் இறக்குறது வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அரவிந்த் கோஷ் எப்ப இறந்தாரு? நம்ம எப்ப குடியரசு வாங்கணும்? குடியரசு நாடா எப்ப ஆச்சு? எந்த வருஷம்? 1950. ஓகேவா? சோ அப்பதான் வந்து இவரும் இறந்திருப்பாரு. சோ ஓகே. சோ பிபின் சந்திரபால் வந்து விடுதலைக்கு அப்புறமா துறவியா மாறி இருப்பாரு. ஓகேவா? சோ இவரை வந்து எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க? பிபின் சந்திரபால 1907. எஸ், 1907ல வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ மார்ச் 9. எஸ், அப்பதான் வந்து இவர் வந்து அவரை விடுதலை செஞ்சது மார்ச் 12. ஓகே. சோ அந்த டைம்ல தான் இவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடுதலைக்கு அப்புறமா ஒரு துறவியாவே மாறிடுவாரு. ஓகே. சோ அடுத்தது திலகர் பாத்தீங்க அப்படின்னா வன்முறையை தூண்டி விட்டதா கைது செய்யப்பட்டு 6 வருஷங்கள் மாண்ட்லே சிறையில அடைக்கப்படுறாரு. இதுவும் நேத்தே பார்த்திருப்போம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறை சென்றவர்கள் யார் யாரு அப்படின்னா ஹரசர் ஓத்தமரா. ஓகேவா? சோ இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தது. தமிழ்நாட்டுல இருந்து விஓசி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, அப்புறம் வாவேசு. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே வந்து சிறை சென்றிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பல பத்திரிகைகள் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கும்.
என்னென்ன பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நான் வந்து யாரு தொடங்குனது அப்படிங்கறது எழுதியிருப்பேன். இந்த விஹாரி அப்படிங்கிறது மட்டும் யாரு அப்படிங்கிறது எங்கேயுமே டேட்டா கிடைக்கல. ஓகேவா, நான் தேடின வரைக்கும் கிடைக்கல. சோ யாருக்காச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா குரூப்ல போட்டு விடுங்க. சோ என்னென்ன பத்திரிகைகள் தடை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாபி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. சோ இந்த பஞ்சாபி பத்திரிகை யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாலா லஜ்பதி ராயும் லாலா ஹன்ஸ்ராஜ். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதான் இந்த பஞ்சாபி அப்படிங்கிற பத்திரிகை. அடுத்தது ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிறது நம்ம காந்தி ஸ்டார்ட் பண்ணது. அடுத்தது இந்தியா தெரியும் பாரதி. சோ இந்தியா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இவரு? 1906ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. சோ அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராம் கோபால் சிங் அப்படிங்கிறவரு 1885ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சில பத்திரிகைகளுக்கு 2-3 ஆத்தர்ஸ் இருப்பாங்க, எடிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் அது எதனால வேரி ஆகுறது அப்படின்னா அதை வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றது ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே கைமாறி இருக்கும். ஓகேவா, சோ அதனால வேற வேற நேம்ஸ் வந்து இருக்கும். அதனாலதான் டேட்டோட கொடுத்திருப்பேன். ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ராம் கோபால் சிங் 1885ல ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் வந்தே மாதரம் பாத்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராய். ஓகேவா, சோ உருதுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சோ இத வந்து இங்கிலீஷ்க்கு 1905ல வந்து ஃபர்ஸ்ட் பிபின் சந்திரபால் வந்து இங்கிலீஷ்ல வெளியிடுவாரு. அதுக்கப்புறம் அரவிந்த கோஷும் இதை இங்கிலீஷ்ல வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா. சோ அடுத்தது சந்தியா அப்படிங்கிறது பிரம்ம பந்த உபாத்தியாயா அப்படிங்கிறவங்க 1904ல வெளியிட்டிருப்பாங்க. கேசரி அப்படிங்கிறது தெரியும், லாலா லஜ்பதி ராய். கேசரி யாரு? கேசரி மராட்டா திலகர். ஓகேவா, எஸ் திலகர். இத மாத்திக்கோங்க. ஓகே. சோ அடுத்த ட்ரிபியூன் அப்படிங்கிறது சர்தார் தயாள் சிங். ஹிந்து வந்து சுப்பிரமணியம். சோ ஹிந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1878ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அமிர்த பஜார். அமிர்த பஜார் பாத்தீங்க அப்படின்னா சிஷிர் குமார் கோஷும் மோதிலால் கோஷ் பிரதர்ஸ் 1868ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பம்பாய் கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஃபெரோஷா மேத்தா. ஹிந்து வாசி அப்படிங்கிறது ஜெத்மால் பர்ஸ்ராம். ஓகேவா, சோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது. சோ அதை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தடை பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா பத்திரிகையும் தடை செய்யப்பட்டிருக்கும். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பிரதமரா இருந்த கிளாட்சனது அமைச்சரவையில் இந்திய விவகார செயலரா இருந்தவர் தான் யாரு அப்படின்னா ஜான் மார்லி அப்படிங்கிறவர். சோ 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுத்திருக்கும், இது நமக்கு தெரியும். அண்ட் இந்த சட்டம் இந்தியா சுயாட்சியை அடைவதற்கான முதல் கட்டத்தை அடைந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா ராலின்சன் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. சோ கோகலே 1906ல மார்லியை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திய சுயாட்சிக்கான சீர்திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னது யாருன்னா லால் பெர்ட் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. சோ இது யார் யாரு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் பாத்துக்கோங்க, மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது டெல்லி தர்பார் 1911. சோ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இந்திய பேரரசராக முடிசூட்டிக் கொள்ள டெல்லியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். சோ அந்த தர்பார்ல 1911 டிசம்பர் 15ல 2 முக்கிய அறிவிப்புகள் வந்து செஞ்சிருப்பாங்க. சோ டேட் ரொம்ப முக்கியம், 1911 டிசம்பர் 15 அப்படிங்கிறது. சோ என்னென்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வங்க பிரிவினையை ரத்து பண்ணது ஒண்ணு, இன்னொன்னு இந்திய தலைநகர் மாற்றம். சோ கல்கத்தால இருந்து டெல்லிக்கு மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சோ இப்படிதான் அவர் மாத்திட்டு ஹார்டிஞ்ச் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா டெல்லிக்குள்ள வந்திருப்பாரு அப்படியே கெத்தா நடந்து. அண்ட் அவர் மேல ராஜ்பிகாரி கோஷ் வந்து பாம்பு வீசி இருப்பாரு. 1912 டிசம்பர் 23 காயங்களோட இவரு தப்பி இருப்பாரு. சோ அப்ப தப்புனவர் எப்பதான் இறந்தாரு அப்படின்னா ஆகஸ்ட் 2 1944ல தான் வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா, ஆகஸ்ட் 2 1944ல தான் ஹார்டிஞ்ச் வந்து இறந்தாரு. ஓகே. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மார்லே மின்டோ சீர்திருத்தம் பத்தி இந்த புக்ல கொடுத்திருக்கிற டேட்டாஸ். சோ அடுத்தது வந்து முதல் உலக போரும் சுயாட்சி இயக்கமும். சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப நடந்துச்சு? 1914 to 1918. 1914 to 1918 வரைக்கும் நடந்திருக்கும். சோ இதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்கல்ல, ஒரு ஒப்பந்தம், அதோட பேர் என்ன? செவ்ரேஸ் உடன்படிக்கை. ஓகேவா, அது நடைமுறைக்கு வந்தது 1920ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும்.
ஸோ துருக்கியோட காலிஃபாவோட அந்த பதவி எல்லாம் இது பண்ணது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ஒரு விளைவா தான் எந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1914 to 18 முதல் உலக போர் ஆகஸ்ட் 1914 ஆகஸ்ட்ல இருந்து 1918 செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ சென்னை INCO 1914ல நடந்ததுக்கு யாரு பிரசிடெண்டா இருந்தாங்கன்னா பூபேந்திரநாத் போஸ் அப்படிங்கிறவரு பிரசிடெண்டா இருந்திருப்பாரு. மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே. சோ இந்தியர் தன்னால் இயன்ற அளவுக்கு அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா திலகர். அண்ட் மிதவாதிகளோட பேர் ஆதரவு எதா இருந்துச்சு அப்படின்னா சலுகைகளை எதிர்பார்த்துதான் இருந்துச்சு. சோ சலுகைகள் வந்து நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சலுகைகள் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனாலதான் அவங்களோட ஆதரவு வந்து பிரிட்டிஷுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுயாட்சி சட்டம். சோ சுயாட்சி சட்டம் 1914 அயர்லாந்துல சுயாட்சி சட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ டொமினியன் ஸ்டேட்டஸ் படிக்கிறோம்ல, அதுக்கு மீனிங் என்ன? தன்னால் சுயாட்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எதனால அதை சொல்றோம் டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுன்னா? அந்தஸ்தா மேம்? ப்ராவின்ஸ் ரூல் பண்ற மாதிரி மேல பிரிட்டிஷ் வந்துட்டு. எஸ், பிரிட்டிஷ் தான் வந்து மேல ரூல் பண்ணுவாங்க. பட் என்னன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் சுதந்திர அரசாண்டுகளாம். ஓகேவா? அவங்களுக்கு அடிமையா இல்லாம இப்ப எப்படி யூஎஸ்ஏல வந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸும் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து இருக்கிறாங்க இல்லையா? என்னதான் அது ஒரு கூட்டமைப்பா இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்க வந்து ஃப்ரீடமா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுயாட்சியை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதுதான் அன்னி-பெசன்ட்க்கு அயர்லாந்துல கொடுத்த மாதிரி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு, ஐ மீன் இந்தியாவுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ லண்டன்ல சுயாட்சி சங்கம் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை அப்படிங்கிறத ஜிபி பிள்ளை தான் இதை நடத்திட்டு இருந்திருப்பாரு. சோ இதை வாங்கிதான் அன்னி-பெசன்ட் என்னன்னு சொல்லி பேர் மாத்துவாங்க, நியூ இந்தியான்னு சொல்லி பேர் மாத்துவாங்க 1914 ஜூன்ல. சோ சுயாட்சி தீர்மானம் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா பம்பாய் ஐஎன்சி. என்னங்க 1915 கிடையாதா நியூ இந்தியா? காமன்வெல்த் தானே 1914. New India started by Anni-Besant in 1914. ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து நிறைய இடத்துல நிறைய மாதிரி இருக்கு. காமன்வெல்த் தானே 1914, நியூ இந்தியா 1915 தானே? 1915 நியூ இந்தியா. ஓகே. சோ 1915 வந்து நியூ இந்தியா. ஓகேவா? காமன்வெல்த் வந்து 1914. சோ இதுவும் மாத்திக்கோங்க. சோ இதை பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இதை வந்து கரெக்ஷன் பண்ணி திருப்பி அனுப்பி விடுறேன். ஓகேவா? எடிட் பண்ணி. ஓகே. என்னங்க பிடிஎஃப் போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டிருக்கேன். ஓகேங்க மேம். ஓகே. சோ விலைக்கு வாங்கி நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாங்க. சோ 1915 ஜூன்ல. சோ சுயாட்சி தீர்மானம் எப்போ வெளியிடப்படுது அப்படின்னா பம்பாய் ஐஎன்சி 1915 டிசம்பர்ல வந்து வெளியிடப்படுது. ஓகேவா? சோ இதுவும் முக்கியமானது. 1915 ஐஎன்சி செஷனுக்கு யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க? சின்ஹா, எஸ்பி சின்ஹா. எஸ், எஸ்பி சின்ஹா. ஓகேவா? சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா அப்படிங்கிறவரு தலைமை தாங்கி இருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து திலகரின் சுயாட்சி சங்கம். சோ மாண்டலே சிறையிலிருந்து விடுதலை பெற்ற திலகர். சோ எத்தனை வருஷம் மாண்டலே சிறையில இருந்தாரு? 6 years. 6 years வந்து இருந்திருப்பாரு இல்லையா? சோ அப்ப விடுதலை பெற்றது 1914 ஜூன் 16ல வெளியே வராரு. சோ அப்ப வந்து மாநில கூட்டம் கூட்டி 1915 மேல வந்து தேசிய சங்கம் அமைக்கும் திட்டம் பற்றி விவாதம் அப்படிங்கறது பண்றாங்க. ஓகேவா?
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1916 ஏப்ரல் 23 தான் திலகர் வந்து சுயாட்சி சங்கம் அப்படிங்கிற ஒன்ன ஸ்டார்ட் பண்றாரு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பூனால இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 1916 ஏப்ரல் 23 திலகர் சுயாட்சி சங்கத்தை நார்த்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெற்று தரணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அண்ட் பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறத 1916 செப்டம்பர் 3 டேட் வந்து இது செப்டம்பர் 3, அது ஏப்ரல் 23. ஸோ சென்னை கோகலே மண்டபத்துல வச்சுதான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா அடையாறு. ஓகே, ஸோ இந்த 2 டேட்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சுயாட்சி போராட்டம். சோ ஆந்திரா பகுதியில மட்டும் 50 கிளைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு. ஓகேவா? சோ சென்னை ராஜ்யத்தின் வட்டார பகுதிகளுக்கும் சுயாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பரவுது. அண்ட் சென்னையில புகைவண்டியில் ஐரோப்பியர்களுக்கென தனியே ஒதுக்கீடு செய்வதை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருப்பாங்க. அது 1916 ஜூலை 24. சோ ஜூலை 24 1991ல என்ன நடந்துச்சு? எல்பிஜி. எஸ், எல்பிஜி அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ 1991ல யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? நரசிம்மராவ். நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஸோ யாரு 2 பேர் சேர்ந்து இந்த எல்பிஜி வந்து கொண்டு வந்திருப்பாங்க? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அவர்களும் நரசிம்மராவ் அவர்களும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அடுத்தது கோட்டை புகைவண்டி நிலையத்தில் மாணவர் அண்ட் ஐரோப்பியர்களுக்கு இடையே மோதல் அப்படிங்கிறது நடக்குது. சென்னை கவர்னரா லார்ட் பென்ட்லாண்ட் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. ஸோ இது வந்து இன்னும் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தடைகள் எல்லாம் விதிச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அடக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இன்டர்னல் மார்க்ல கை வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப், பிரிட்டிஷ் ஸ்காலர்ஷிப்ல தான் மேக்சிமம் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்க வந்து உங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப்பை வந்து பேன் பண்ணிடுவேன், ஸோ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டத்துல இறங்காம விலகி இருப்பாங்க. ஸோ 1917ல அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் தலைவரா தேர்வு செய்யப்படுறாங்க. 1918 செப்டம்பர்ல திலகர் வந்து இங்கிலாந்துக்கு போறாரு. ஒரு தூதுக்குழு அப்படிங்கறத தேடி அவர் வந்து இங்கிலாந்துக்கு போவாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் ஒன்று கூடியது அப்படிங்கிறது 1916ல. ஸோ சூரத் பிளவுக்கு அப்புறமா 1977க்கு அப்புறமா இவங்க ஒண்ணு கூட்டுறது 1916ல தான். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். கோகலே இறந்தது, ஃபெரோஷா மேத்தா இறந்தது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 1915 தான். பிப்ரவரி 19ல இவர் இறந்திருப்பாரு. இவரு நவம்பர் 5ல வந்து இறந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ 2 பேருமே 1915ல இறந்ததும் காங்கிரஸ் வந்து தளபதி இல்லாத பட்டாளம் போல் இருந்ததாக குறிப்பிட்டது யாரு அப்படின்னா பட்டாபி சீதாராமையா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஃபெரோஷா மேத்தாவும் இறந்துட்டாங்க, கோகலேவும் இறந்துட்டாங்க. சோ இப்ப காங்கிரஸ்க்கு தளபதி இல்லாத பட்டாளம் மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டாபி சீதாராமையா சொல்லியிருப்பாரு. சோ லக்னோ காங்கிரஸ் 1916. சோ 1916 டிசம்பர் ஐஎன்சியோட பிரசிடெண்டா அம்பிகா சரண் மஜும்தார் இல்லையா, ஏசி மஜும்தார் வந்து இருந்திருப்பாங்க. லக்னோல நடந்திருக்கும். அண்ட் இந்த 1916ல முஸ்லீம் லீக்கோட தலைமை பொறுப்பை முகமது அலி ஜின்னா வந்து ஏத்திருப்பாரு. ஓகே. சோ இந்திய இந்துக்களின் பிரதிநிதியாக கூறுகிறேன், எதிரியோடு போராடும் போது அனைவரும் இன மத அரசியல் வேறுபாடின்றி ஒன்றுபட்டு போராட வேண்டியதுதான் முக்கியம்னு சொன்னது யாருன்னா திலகர். ஓகேவா? எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஒன்றுபட்டு போராடினாதான் வந்து நம்ம எதையுமே சாதிக்க முடியும்னு திலகர் சொல்லியிருப்பாரு. அண்ட் லக்னோ உடன்பாடு ஏற்படுறதுக்கு இந்த திலகர் வந்து ரொம்பவே முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. சோ காங்கிரஸ் லீக் திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த லக்னோ காங்கிரஸ் வந்து சொல்லுவோம். சோ லக்னோ உடன்பாட்டால் ஊன்றப்பட்ட விதைதான் பின்னர் பாகிஸ்தான் என்ற மரமாக வளர்ந்ததுன்னு சொன்னது ஆர்சி மஜும்தார். ஓகேவா? அடுத்தது மாண்டேகுவோட ஆகஸ்ட் பிரகடனம் 1917ல. சோ மிதவாதிகளோட மிதவாதிகள் வந்து எதை மேக்னா ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர் 1917 தான் சொல்லியிருப்பாங்க. சோ இது எப்ப மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது 1918 ஜூலை 8ல வந்து வெளியிடப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இதை வந்து மான்ஃபோர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட ரிஃபார்ம் அப்படிங்கிறது 1919. சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அப்ப வரிசையா 1919 வரைக்கும் வந்துட்டோம். சோ அடுத்தது வந்து ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. ஓகே, இதையும் முடிச்சிடலாம்.
சோ ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மக்களால வெறுக்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட தன்னியல்பான தேசிய ஆர்ப்பாட்டத்தை கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து விட்டது. இதுதான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஜேபி கிருபாலினி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ பம்பாயில 1915 ஐஎன்சி செஷனுக்கு சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா வந்து தலைமை தாங்குறாரு. லக்னோ 1916 ஐஎன்சிக்கு ஏசி மஜும்தார் தலைமை தாங்குறாரு. இந்த 2 ஐஎன்சி செஷன்லுமே காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. சோ காந்தி எப்ப இந்தியா வந்தாரு? 1915 டேட்டு January 9. ஜான்வரி 9ல வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? சோ அவர் வந்ததுமே நடந்த 2 ஐஎன்சி செஷன்லயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் சாம்பிரான் 1917ல அவுரி சாகுபடியாளர்களுக்கு வந்து போராட்டம் நடக்குது இல்லையா? சோ சாம்பிரான் சத்தியாகிரகத்துக்கு யாரு காந்தி இன்வைட் பண்றாங்க? Rajkumar Shukla. ராஜ்குமார் சுக்லா. சோ இது காந்தியோட முதல் என்ன போராட்டம்னு அழைக்கப்படுது? ஒத்துழையாமை இயக்கமா? ஒத்துழையாமை இயக்கமா? Yes, சட்டமறுப்பு இயக்கம். சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. காந்தியோட ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் சாம்பிரான். ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் எது? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். சோ ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் Keda. சோ அதுதான் வந்து கேதா சத்தியாகிரகா அப்படிங்கிறது. எஸ், ஓகே. சோ இப்போ இந்த கேதா சத்தியாகிரகா 1918 மில் இல்லையா? சோ அதுவுமே வந்து இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கேதா வரும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ல எத்தனை % வந்து உயர்வு வாங்கி கொடுத்திருப்பாரு ஊதியம்? 35% வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு. சோ 3 சத்தியாகிரகமே ரொம்ப நல்ல விதமாவே வெற்றி பெற்றிருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாம்பிரான் சென்றப்ப காந்தியோட யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத், மஷார் உல் ஹக், ஜேபி கிருபாலினி, நர்ஹரி, பிரேக், அதுக்கு பரேக், அப்புறம் வந்து மகாதேவ் தேசாய். ஓகேவா? ஜஸ்ட் இந்த நேம் வந்து பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சாம்பிரான் சத்தியாகிரகம் இந்தியாவில் நிலவிய வறுமை பற்றிய அனுபவத்தையும் அறிவையும் காந்திக்கு கொடுத்தது. ஓகேவா? சோ அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால நிறைய சத்தியாகிரகங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்துலயும் வெற்றி பெற்றாரு. சோ இந்தியா வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி பண்ண ஒரு சத்தியாகிரகம் தான் இந்த சாம்பிரான். அப்ப அந்த சாம்பிரானுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஓகே இந்தியால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு அறிவும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும், ஒரு புது நாலேஜும் கிடைச்சிருக்கும். சோ அகமதாபாத் தொழிற்சாலை வேலை நிறுத்தம், இதுல 35% ஊதிய உயர்வு கேட்க காந்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேட்டு அதையும் வாங்கியிருப்பாங்க. கேதா சத்தியாகிரகம் பார்த்தோம் அப்படின்னா இதுலதான் வந்து வரிகொடா இயக்கம் அப்படிங்கிற ஒன்னையும் விவசாயிகள் வந்து தொடங்கியிருப்பாங்க. சோ இதுல வந்து சாதாரண மக்களின் வாழ்க்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்ட முதல் இந்திய தலைவர் யாருன்னா காந்தி அப்படின்னு சொன்னது யாருன்னா பிபின் சந்திரா. ஓகேவா? சோ இவர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். ஐஎன்எம் போட்டு 28 பேஜஸ் இருக்கு, அதுலதான் நீங்க இப்போ நடத்திட்டு இருக்கிறது இருக்கா மேம்? இல்ல அந்த அதுல வந்து ஒரு 4 பேஜஸ் நான் போட்டோ எடுக்க மறந்துட்டேன். நான் இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? சரிங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஜெராக்ஸ் இருக்குல, எனக்கு இது இல்ல மேடம், அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா நானும் கவனிக்கல, அது பாதியோட நின்னுச்சு. நானும் தெரியாம போய் பார்த்துட்டே இருக்கேன் மேம். சரி சரிங்க, ஓகே. நான் அதை இப்ப அனுப்பி விட்டுறேன் கிளாஸ் முடிச்சுட்டு. ஓகே. சோ ரவுலட் சட்டம் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதும் எந்த குரூப்பை காணோம் ஆனந்த்? இது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா? மெட்டீரியலா இருக்கும் பாருங்க, ஐஎன்எம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க லெஃப்ட் ஆயிருப்பீங்களா இருக்கும். அந்த யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆயிருந்தாங்க, அது நீங்க தான் நினைக்கிறேன். நான் திருப்பி இன்வைட் லிங்க் சென்ட் பண்றேன், ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. சோ யாரோ ஒருத்தங்க லெஃப்ட் ஆயிருந்தாங்க, அது ஏதோ தெரியாம ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நினைச்சேன் யாருன்னு. ஓகே ஃபைன், நான் லிங்க் அனுப்பி விடுறேன். சோ வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுமே பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915க்கு பதிலா புதிய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ரவுலட் சட்டம். சோ அதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோட தலைவர் தான் யாருன்னா சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவரு. சோ இவரோட அறிக்கை வந்து 1918 ஏப்ரல் 5ல வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சோ இந்த ரவுலட் மசோதால என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம்,
அபாயகரமான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி எந்த வித அவங்க அதை மட்டும் நீங்க வந்து டேஞ்சரான பர்சன் மட்டும் சொன்னா போதும், வேற எந்த ஒரு இதுவுமே வேண்டாம். அவங்கள கொஞ்சம் கூட விசாரணை பண்ணாம எவ்வளவு நாள் வேணாலும் காவல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர்ட் வந்து அரச விரோத குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இடங்களில் காவலில் வைக்குமாறு கட்டாயப்படுத்தலாம். நடுவர்களின் துணையின்றி 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசு துரோக வழக்குகளை விசாரிக்கலாம். அவர்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சட்டத்தை வந்து போடுறாங்க. சோ இந்த சட்டத்தை கருப்பு மசோதாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா இந்தியன்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒடுக்குறதுக்கான ஒரு சட்டம். சோ இதுதான் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இந்த ரவுலட் கொண்டு வந்தனால. சோ 1919 மார்ச்ல பம்பாய் சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் 1919 மார்ச் 30ல சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்க காந்தி வந்து கேட்டிருப்பாரு. சோ அதுக்கப்புறமா இவரு சென்னைக்கு போயிருப்பாரு மார்ச் 17ல. அண்ட் சத்தியாகிரக நாள் வந்து ஏப்ரல் 6க்கு தள்ளி வச்சிருப்பாங்க. சோ அவர் மார்ச் 30 வந்து கொண்டாட சொல்லி இருப்பாரு, அந்த நாளா சத்தியாகிரக நாள்னு சொல்லி அனுசரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பட் சர்டன் ரீசன்ஸ்னால அது வந்து ஏப்ரல் 6க்கு தள்ளி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மார்ச் 30 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, டெல்லியில வந்து பூரண ஹர்த்தால் அப்படின்னு சொல்லி, பூர்ண ஹர்த்தால்னா ஒண்ணும் இல்ல, கடையடைப்பு போராட்டம். சோ இந்த முழு கடையடைப்பு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஃபுல் சப்போர்ட் அப்படிங்கறத தெரிவிச்சிருப்பாங்க. டெல்லியில அதை வந்து அனுசரிச்சிருப்பாங்க மார்ச் 30ல. மத்த இடத்துல எல்லாம் ஏப்ரல் 6 தள்ளி வைக்கப்பட்ட நாள்ல அனுசரிக்கப்பட்டிருக்கும். சோ 1919 ஏப்ரல் 6 தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சத்தியாகிரக நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அடுத்தது வந்து காந்தி டெல்லிக்கு புறப்பட்டு சென்றது 1919 ஏப்ரல் 7ல. சோ அந்த சத்தியாகிரக நாளுக்கு அடுத்த நாள் வந்து அவரு டெல்லிக்கு புறப்பட்டு போறாரு. யார் அவளை கூப்பிட்டாங்க அப்படின்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவரு அவரை கூப்பிட்டாங்க. சோ அதுக்காக அவரு டெல்லிக்கு போறாரு. சோ அங்க வச்சுதான் காந்திய வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? பால்வால் பஞ்சாப், டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறப்ப பஞ்சாப்ல பால்வால் அப்படிங்கிற பிளேஸ்ல வச்சு, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு காந்தியை அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அவர் அப்படியே மடக்கி பம்பாய்க்கு கொண்டு போயிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சோ காந்தி வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. சோ டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, சத்யபால், சோ இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அமிர்தசரஸோட செல்வமிக்க காங்கிரஸ் தலைவர்கள். இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இதுக்காக போராட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல நடக்கும். சோ இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே டீட்டெயிலா இருக்கும். சோ பஞ்சாபோட லெப்டினன்ட் கர்னலா இருந்தது மைக்கேல் ஓ டயர். சோ இவங்க இவ்விருவரையும் நாடு கடத்த உத்தரவிட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபோட லெப்டினன்ட் கர்னல் வந்து உத்தரவிட்டிருப்பாரு. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக்கு மெயின் ரீசனா இருந்திருப்பாங்க. மைக்கேல் ஓ டயரும் ஜெனரல் டயரும், சோ 2 பேரும் ரீசனா இருந்திருப்பாங்க. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1919 ஏப்ரல் 13ல ஜாலியன் வாலாபாக்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஸோ பைசாகி டே அப்படிங்கிறது. ஸோ அந்த கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு ரெஜினால் டயர் உத்தரவின் பேர்ல இந்த மைக்கேலோ டயர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அண்ட் அமிர்தசரஸ், லாகூர் இந்த இடங்கள்ல எல்லாம் ராணுவ சட்டம் அப்படிங்கிறது 1919 ஏப்ரல் 15 அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 2 days கழிச்சு வந்து அங்க போட்டுடுறாங்க. ஸோ அப்பதான் வந்து யாரும் எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக போடப்படுது. சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராலிங் ஆர்டர் பை டயர். ஸோ டயர் வந்து கிராலிங் ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தெருக்குள்ள வந்து மக்களை அரெஸ்ட் பண்ணி தவளை விட்டு கொண்டு போறது. ஓகேவா? அப்படி அந்த குழந்தை தவழ்ந்து போகும்ல, அந்த மாதிரி மக்களை வந்து தவழ்ந்து போக வச்சு கொண்டு போவான். அதே மாதிரி சவுக்கடி சதுக்கம், வைப்பிங் ஸ்கொயர் அப்படிங்கிறது, இந்த இடத்துல நிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் சவுக்கடி அப்படிங்கிறது கொடுத்தானுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான செயல் எல்லாம் இவங்க ஈடுபட்டு இருப்பானுங்க. அடுத்தது ஹண்டர் விசாரணை குழு அறிக்கை. சோ காங்கிரஸ் வந்து விசாரணை குழுன்னு அமைக்கிறாங்க இத பத்தி விசாரிக்கிறதுக்காக. அந்த குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு, CR தாஸ், பஸ்லுல் ஹக், அதுக்கப்புறம் அப்பாஸ் தியாப்ஜி, MK காந்தி, அதாவது நம்ம காந்தி தான். ஓகேவா? அவரு, அப்புறம் சந்தானம், இவங்க எல்லாருமே அந்த விசாரணை குழுவுல இருக்காங்க. சோ பிரிட்டிஷும் அவங்க சார்பில் ஒரு குழு அப்படிங்கறத அமைக்கிறாங்க இத பத்தி விசாரிக்கிறதுக்கு. அதோட தலைவரா இருந்தவர் தான் ஹண்டர். சோ இந்த ஹண்டர் கமிஷன் தான் 1919. சோ இதோட தலைவர் வில்லியம் ஹண்டர். ஓகேவா? சோ இன்னொரு ஹண்டர் கமிஷன் எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க எஜுகேஷன் ரிலேட்டடானது? 1882. சோ அது எந்த அது அவரோட ஃபுல் நேம் என்ன?
WW ஹண்டர். ஓகேவா? இவர் வெறும் W ஹண்டர், அவர் வந்து WW ஹண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ராணுவ சட்டத்தின் கீழ் பஞ்சாப் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை பற்றி விசாரிக்கிறது தான் இந்த குழுவோட நோக்கம். சோ இவங்க விசாரணை எங்க வச்சு தொடங்குறாங்கன்னா, லாகூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 1920 மேல சமர்ப்பிக்கப்படுது. குழுவில் இருந்த ஆங்கிலேயருக்கும் இந்தியருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தனால அறிக்கை வந்து 2 பகுதியா இருக்குது. ஒன்னு வந்து மெஜாரிட்டி ரிப்போர்ட், இன்னொன்னு வந்து மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது. சோ மெஜாரிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெஜினால்ட் டயரை வன்மையா கண்டிச்சிருப்பாங்க. சோ அதனால தளபதி டயர் வந்து பதவியில இருந்து விலகி இருப்பாங்க 1920 மார்ச் 27ல. சோ இந்த டைம்ல வந்து காந்தி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, கஸ்தூரி ரங்க ஐயங்காரோட அழைப்பை ஏற்று சென்னைக்கு போயிருப்பாரு. ஓகேவா? சோ ஆக்சுவலா டெல்லிக்கு யாரோட அழைப்பை ஏற்று போனாருன்னு பார்த்தோம். ரவுலட் சத்தியாகிரக டைம்ல ஸ்ரத்தானந்தாவோட அழைப்பை ஏற்று போயிருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி அவர் சென்னைக்கு வந்தாரு இல்லையா ஃபர்ஸ்ட். சோ அது வந்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருப்பாரு. சோ இங்க வந்தவர் 6 நாட்கள் சென்னையில தங்கி இருந்தாரு. அண்ட் ராஜாஜி காந்தியின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கை ஒன்றையும் தயாரிச்சாரு. 1919 ஏப்ரல் 6. சோ அதுதான் வந்து ஹர்தால் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி நடக்கும். சோ டெல்லி முஸ்லிம்களின் அழைப்பை ஏற்று ஆரிய சமாஜத்தை சேர்ந்த ஸ்ரத்தானந்தா டெல்லி ஜும்மா மசூதியில உரையாற்றி இருப்பாரு. சோ இதுக்குதான் காந்தி போற வழியில அவர் அரெஸ்ட் பண்ணி திருப்பி பம்பாய்க்கே வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகம் பத்தி. இதுல ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா பிளஸ் ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டாஸும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு இல்லையா? சோ அந்த பாயிண்ட்ஸை வேணா புக்ஸ்லயே கூட எழுதி வச்சு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மான்ஃபோர்ட் சீர்திருத்தம் இரட்டையாட்சி வரும். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சா?